வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று கிராமப்புறத்திற்கு பேருந்து சேவை. உற்சாகத்தில் துள்ளி குதித்த பள்ளி மாணவர்கள். ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம். ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் மாணவ மாணவியர். சோழவந்தான் பகுதியில் மீண்டும் தலை தூக்கியுள்ள சாலை ஆக்கிரமிப்புகள். கடும் போக்குவரத்து நெரிசலால் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் செல்ல முடியாத நிலை. இடிந்து விழும் நிலையில் மதுரை கள்ளிக்குடி மின்வாரிய அலுவலகம். அசம்பாவிதம் நிகழும் முன் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஆயிரத்து 330 திருக்குறளை கொண்டு 33 அடி உயரத்தில் திருவள்ளுவர் ஓவியம். 9ஆம் வகுப்பு மாணவியின் உலக சாதனை குறித்த செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோவையில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பேருந்து இயக்கப்பட்டதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மருதமலை சாலை கல்வீரம்பாளையம் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு கணுவாய், வடவள்ளி, மருதமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து செல்கின்றனர். கணுவாய் பகுதியில் இருந்து கல்வீரம்பாளையம் பகுதிக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் ஷேர் ஆட்டோ மற்றும் தனியார் வாகனங்களில் ஏறி பள்ளிக்கு சென்று வந்தனர். இதனால் சோமையம்பாளையம் வரை இயக்கப்படும் பேருந்தை கல்வீரம்பாளையம் பகுதி வரை நீட்டித்து இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் ஆணிவேர் எனும் தனியார் அமைப்பினரும் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக கணுவாய் பகுதியில் இருந்து கல்வீரம்பாளையம் வரை பேருந்து சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். Happy this one happy பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து மாணவர்கள் பள்ளி சென்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்து ஆரணி ஆற்றின் குறுக்கே காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலத்தின் வழியாகவே பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் சென்று வந்தனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பாலம் 2வது முறையாக அடித்து செல்லப்பட்டது. இதனால் மங்களம் கிராமத்திற்கு செல்லும் மண்பாதையை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் கனமழையால் மண்பாதையும் அடித்து செல்லப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பாலத்தை கடந்து சென்று வருகின்றனர். எனவே புதுப்பாளையம் காரணி இடையே உயர்மட்ட பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரிட்ஜ் போடுறோம் சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் வச்சானுங்க. அந்த பிரிட்ஜ் தான் நாங்கள் ஒழுங்காக போய் வந்துருக்கோம். இன்றைக்கி பசங்க ஸ்கூலுக்கு போனால் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே சுற்றின்னு போதுங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட யாருக்குமே ஒரு யூஸ் சொல்லாத அளவுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒரு ரோடு சர்வீஸ் ரோடு ஒன்று போட்டானுங்க. அது சின்ன தண்ணி வந்தால் அடிச்சுன்னு ஓடி போகுது. அந்த ரோடு சரி பார்த்து ஒன்றும் சரியாக பார்த்தல. எது கட்டாலும் முடியாதுன்ற பழகுது. திருவொற்றியூர் மாட்டு மந்தை அருகே உள்ள மயான பூமியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் சடலத்தை புதைக்க வரும் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் மாட்டு மந்தை மேம்பாலம் அருகே இந்திரா நகர் செல்லும் பகுதியில் மயான பூமி உள்ளது. இந்த மயான பூமியில் முள்செடிகள் சூழ்ந்து புதர்கள் மண்டி காட்சியளிக்கிறது. அத்துடன் மயான பூமியில் மழைநீர் தேங்கி கிடப்பதால் சடலத்தை புதைக்க வரும் உறவினர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மயான பூமி பார்ப்பதற்கே மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் உடனடியாக இந்த மயான பூமியை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோழவந்தான் பகுதியில் மீண்டும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் சாலையோரங்களில் செய்யப்பட்டு வந்த ஆக்கிரமிப்புகள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனால் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. சோழவந்தான் பேரூராட்சி 1வது வார்டு பேட்டை பகுதி, வட்டப்பிள்ளையார் கோவில், மருது மகால், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வடக்கு ரத வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் தற்போது மீண்டும் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் பகுதியில் முக்கிய சாலையில் ஆக்கிரமிப்பு தொடங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அரசு பேருந்து, கல்லூரி வாகனங்கள், 108 ஆம்புலன்ஸ் என அனைத்து வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மீண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளிக்குடி மின்வாரிய அலுவலக கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அசம்பாவிதம் நிகழும் முன் நடவடிக்கை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி துணை மின் நிலைய அலுவலக கட்டிடம் கடந்த 1997ஆம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்டது. இந்நிலையில் மின்வாரிய அலுவலக கட்டிடம் உரிய பராமரிப்பு இல்லாததால் தற்போது சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து உள்ளே இருக்கும் கம்பிகள் வெளியில் தெரியும் அளவிற்கு சேதமடைந்துள்ளது. தற்போது அவ்வப்போது மழை பெய்து வருவதால் கட்டடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் மின்கட்டணம் செலுத்த வரும் பொதுமக்கள் முதல் அங்கு பணியாற்றி வரும் அரசு பணியாளர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் அச்சத்துடனேயே வந்து செல்கின்றனர். எனவே அசம்பாவிதம் நிகழும் முன் கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் வகையில் பல வண்ண ஸ்டார்கள், வண்ண விளக்குகள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் விற்பனை களை கட்டி வருகிறது. கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் கொண்டாட உள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில் செட், வண்ண வண்ண விளக்குகள், பல வண்ண ஸ்டார்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் விற்பனை களை கட்டி வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. புது வகையில் வந்துள்ள அலங்கார பொருட்களை ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். போரூரில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அடுத்த போரூர் அருகே சின்ன போரூர் பிரதான சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. சுமார் 10 அடி அகலம் மற்றும் 5 அடி நீளத்திற்கு ஏற்பட்ட இந்த பள்ளத்தால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளத்தின் அருகே தடுப்புகள் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். குடிநீர் குழாய் இணைப்பில் ஏற்பட்ட உடைப்பே திடீர் பள்ளத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. அதே சமயம் சின்ன போரூர் பகுதியில் இதுபோல் திடீர் பள்ளங்கள் ஏற்படுவது தொடர்கதையாக இருப்பதால் இதுகுறித்து மாநகராட்சி உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பல்வேறு சிறப்பு பூஜைகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேக திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி கோவிலில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. காலையாக பூஜையுடன் விழா தொடங்கிய நிலையில் நடன கலைஞர்கள், பரதநாட்டிய நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக திருவிழாவில் 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் எந்த இடையூறும் இன்றி அம்மனை தரிசிக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக அறங்காவலர் குழுவினர் தெரிவித்தனர். தென்காசி அருகே பண்புழி திருமலை கோவிலில் தெப்பத் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தின் போது தெப்பத் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் எழுந்தருளிய சுவாமி தெப்பக்குளத்தை சுற்றி 11 முறை வலம் வந்தார். இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருவண்ணாமலையில் பாதாள சாக்கடை அடைப்பை சீரமைக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட வ.உ.சி. நகரில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீர் சாலையில் வெளியேறி வருகிறது. கடந்த ஒரு வாரமாக இதே நிலை நீடிக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வயல்வெளியில் இருந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். அள்ளூர் வயல் பகுதியில் சுமார் 20 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றதைக் கண்டு பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயினர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்தனர். கிருஷ்ணகிரியில் குடியிருக்க வீடு ஒதுக்க கோரி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காவிரிப்பட்டினம் அருகே தேர்ப்பட்டி என்ற இடத்தில் 12 குடும்பங்களை சேர்ந்த பழங்குடியின மக்கள் வசித்து வந்தனர். நிலத்தின் உரிமையாளர் பழங்குடியின மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதால் அவர்கள் பாலத்திற்கு அடியில் வசித்து வருகின்றனர். குழந்தைகள் மற்றும் பெண்களுடன் திறந்த வெளியில் வசித்து வருவதால் குடியிருக்க வீடு வழங்க கோரி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் ரேஷன், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ் போன்ற அடையாள அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வானாபுரம் பகுதியில் கால்நடைகளை குறிவைத்து வேட்டையாடும் தெரு நாய்களால் பொதுமக்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொழுவந்தாங்கல் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கால்நடைகளை வளர்த்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி வருகின்றனர். அந்த கிராமத்தில் இரவு நேரங்களில் தொழுவத்தில் இருக்கும் கால்நடைகளை தெரு நாய்கள் கடித்து குதறி வருகின்றன. இதுவரை 10க்கும் மேற்பட்ட கால்நடைகள் தெருநாய்கள் கடித்து உயிரிழந்தன. இதனையடுத்து சில சமயங்களில் மனிதர்கள் கூட நடமாட முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே வனப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளதால் குண்டக்குறுக்கி, ஏலிசப்பள்ளி, காணலெட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக வடபகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் ஜவளகிரி காப்பு காட்டிற்குள் நுழைந்துள்ளன. அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை செட்டிப்பள்ளி காப்பு காட்டில் முகாமிட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் இரவு நேரங்களில் காவலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் கவனமாக பயணிக்குமாறு வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சங்கரன்கோவிலில் திமுக சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணியினர் முதலிடம் பிடித்து கோப்பையை தட்டி சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. திமுக சார்பில் நடைபெற்ற இப்போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தொடங்கி வைத்தார். இதில் சென்னை, புதுக்கோட்டை, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணியும் திண்டுக்கல் GTN அணியும் மோதின. இதில் 69 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு காவல்துறை அணியினர் முதலிடத்தை தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை, ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஒசூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் ஒசூர் ஈகிள்ஸ் அணி முதல் பரிசை தட்டி சென்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், ஒசூர் மாநகர மேயர் சத்யா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இப்போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 10 அணிகள் பங்கேற்று விளையாடின. இறுதிப் போட்டியில் ஒசூர் ஈகிள்ஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றன. வெற்றி பெற்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்.
கோவையில் நடைபெற்ற சேரிட்டி கோப்பை கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கோல்ஃப் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் செஷயர் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு வழங்கும் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் கோயம்புத்தூர் கோல்ஃப் கிளப்புடன் இணைந்து சேரிட்டி கோப்பைக்கான கோல்ஃப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கோல்ஃப் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 96 கோல்ஃப் வீரர்கள் 4 அணிகளாக கலந்து கொண்ட போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இதில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விளையாட்டுப் போட்டியின் மூலம் கிடைக்கும் வருவாய் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் குன்றியவர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இது 2வது வருஷம் நாங்கள் இந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம். செஷர் ஹோம் பற்றி சொல்லணும்னா, செஷர் ஹோம் மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஒரு 40 பேர் அங்கே பர்மனெண்ட்டாக தங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். எல்லாமே இலவசமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒன்று. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள் பண்ணுறோம். வருஷம் நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த நிறைய பயனாளிகள் எங்களை தேடி வரணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். சிட்டிங் வாலிபால் போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இணைக்க மாற்றுத்திறனாளி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான அமர்வு கைப்பந்து போட்டி கோவையில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் பாரா வாலிபால் சங்கம் சார்பாக தொடர்ந்து 4வது ஆண்டாக நடத்தப்பட்ட இப்போட்டி காளப்பட்டியில் உள்ள குணா ஸ்போர்ட்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வெற்றியை நிர்ணயிக்கும் கடைசி செட்டில் கோவை வீரர்கள் அபாரமாக விளையாடி 25க்கு 21 என்ற கணக்கில் வென்று கோப்பையை தட்டி சென்றனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள சிட்டிங் வாலிபால் போட்டியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் இணைக்க வேண்டும் என வெற்றி பெற்ற வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த கேம் ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு கேமா இருந்தாலும் எஸ்டிஐடியில் இன்னும் அப்ரூவ் ஆகாமல் இருக்கு. சிஎம் டிராஃபிலையோ எஸ்டிஐடிலையோ இன்னும் அப்ரூவ் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த கேமை ஒரு சிஎம் டிராஃபிலையோ இல்லை எஸ்டிஐடிலையோ அப்ரூவல் கொடுத்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் எங்களை மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200 பிளேயர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா ஒரு உலகத்தரமான ஒரு போட்டியை நம்ம தமிழ்நாடு அரசு அங்கீகாரத்தோட நடத்தணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்னொரு பெரிய மாற்றம் பிளேயர்ஸோட வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். வண்டலூர் அடுத்து மண்ணிவாக்கத்தில் கராத்தே பயிற்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்து மண்ணிவாக்கம் ஆதனூரில் தனியார் பள்ளி உள்ளது. இங்கு மாணவர்களுக்கு கராத்தே, யோகா, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலைகள் கற்றுத்தரப்படுகின்றன. இப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் கராத்தே பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டுக்கான கராத்தே தகுதி தேர்வு அப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தேர்ச்சி பெற்ற 70 மாணவ மாணவியர்களுக்கு அவரவரின் தகுதி மற்றும் திறமைக்கேற்ப மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம் போன்ற கலர் பெல்ட்டுகள் வழங்கப்பட்டன.